கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 138 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை, மத்தேயு 14 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 33 வரை. தியானத்தின் தலைப்பு: துன்பத்திலும் துணை அவரே. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சங்கீதம் 138 அதிகாரம் வசனம் 7. நம்மில் யார்தான் துன்பத்தை வரவேற்கிறோம்? அதற்காக துயர அனுபவங்கள் நம்மை நெருங்காமல் போய்விடுமா? நாம் வாழும் சூழ்நிலைகளே எதிர்பாராத நேரத்தில் நம்மை வீழ்த்தி போடலாம். அல்லது நாமவே பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பின்னர் மீள வழி தெரியாமல் தவிக்கலாம். நல்லது என்று நாம் நினைக்கின்ற சில காரியங்கள் நமக்கே பாதகமாக மாறிவிடலாம். நாம் நேசிப்பவர்களும் சில சமயங்களில் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை துன்பப்படுத்தலாம். மரணத்திற்கு ஏதுவான கடும் வியாதி, நமது அன்புக்குரியவர்களின் இழப்பு ஆகியவை நம்மை துன்பத்தின் உச்சிக்கே இழுத்து சென்று விடலாம். ஜெபித்தும் பதில் கிடைக்காததினால் சோர்ந்தும் போகலாம். சத்துரு சளைக்காமல் நம்மை பின்தொடரலாம். நாம் செத்துப்போனால் என்னவென்று எண்ணும் அளவிற்கு துன்பம் பெருகி போகலாம். ஆனால் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நம்பிக்கைக்கு இடமில்லை என தோன்றுகின்ற சமயமே கர்த்தர் சத்துருவின் உக்கிரத்திற்கு எதிராய் தமது கரத்தை நீட்டி தம்மை நம்பினோருக்கு ஜெயம் கொடுக்கும் வேளையாகும். இதனை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? சமுத்திரத்தின் மேற்புறத்திலே அலைகளும் இரைச்சலும் அதிகம். ஆனால் அதன் ஆழத்தில் எத்தனை அமைதியும் அழகும் நிறைந்திருக்கிறது. இயேசுவே தமது சீஷர்களை படகிலேறி போக சொன்னார். அவ்வேளையில் தானே பலத்த காற்று வீசியது. இயேசு அவர்களை கைவிட்டு விட்டாரா? நாம் நினைத்தா இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம்? இது தேவன் கொடுத்த ஈவாகும். நம் வாழ்க்கை படகு அமிழ்ந்துவிட ஆண்டவர் ஒருபோதும் அனுமதியார். அன்று கடலில் நடந்து வந்து சீஷரை காத்தவர் இன்னமும் உயிரோடேயே இருக்கிறார். அன்று அந்த 3 எபிரேய வாலிபரும் தாமாகவா அக்கினி சூளையை ஏற்றுக்கொண்டார்கள்? இல்லை, தள்ளிவிடப்பட்டார்கள். தள்ளிவிட்டவன் அந்த வெப்பத்தில் எரிந்து போனான். ஆனால் அக்கினியில் போடப்பட்டவர்களோ உலாவிக் கொண்டிருந்தார்கள். ராஜா மெய்தேவனை அறிந்து கொண்டான். தானியேல் 3 அதிகாரம் வசனம் 25. எதிர்பாராமலோ வலு கட்டாயமாகவோ துன்பத்தில் துவண்டிருக்கும் தேவ பிள்ளையே, தைரியமாயிரு. இயேசு இல்லாத சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்வை விட இயேசுவோடு கூட நடக்கும் கல்வாரி பாதை மேன்மையும் பரிசுத்தமும் உள்ளது. பாடுகளானாலும் தேவ பாதுகாப்பு மிகுந்தது. அது தேவனுக்கானது. ஏனெனில் முந்தியதின் முடிவோ பரிதாபம், பிந்தியதோ நம்மை நித்திய மகிமையிலே சேர்க்கும்படிக்கு நம்மை உயிரோடு எழுப்பி விடுகிறது. ஜெபம் செய்வோமா? பிதாவே, நான் இன்று கற்றுக்கொண்ட பாடத்திற்காக ஸ்தோத்திரம். நான் துன்பத்தின் நடுவே நடக்க நேர்ந்தாலும் இனிமேல் பயப்படேன். இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆமேன்.